Hi friends, welcome to LMTech's Technical and Technologies. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CSSல இருக்க padding அப்படின்ற ப்ராப்பர்ட்டி பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேடிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகேங்களா? ஸோ பேடிங் அப்படிங்கிறது கண்டென்ட்க்கு இன்னர் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ மார்ஜின் அப்படிங்கிறது கண்டென்ட்க்கு வெளியே இருக்க ஸ்பேஸை அலோகேட் பண்ணி நம்ம கண்டென்ட்டை பொசிஷன் பண்ணணுமோ அதே மாதிரி பேடிங் அப்படிங்கிறது கண்டென்ட்க்கு இன்னர் சைடில் எப்படியெல்லாம் நம்ம கண்டென்ட்டை ஸ்பேஸ் பண்ணலாம், அலைன்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பேடிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ மார்ஜினில் என்னென்ன பண்ணலாமோ அதே மாதிரி நம்ம பேடிங் யூஸ் பண்ணி நம்ம கண்டென்ட்டாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரைட்டில் வேணுமா, லெஃப்ட்டில் வேணுமா, டாப்பா பாட்டமா, இல்லை எனக்கு தனித்தனியாக வேணாம், ஒட்டுக்கா எனக்கு ஒரே லைன்லேயே 4 சைடும் எனக்கு வந்து பேடிங் ஆகணும் அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு பேடிங் வந்து ஆட்டோவாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்ஜின் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம பேடிங்கை செய்ய போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான பேசிக் டேக்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு HTML தேவை. ஸோ HTML போட்டாச்சு. தென் HTML-குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட ஹெட் டேக்கை ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஹெட் டேக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைட்டில் மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஹெட் செக்ஷனுக்குள்ளே தான் நம்மளோட டைட்டில் இருக்கும். ஸோ டைட்டில் கொடுத்தாச்சு. ஸோ டைட்டிலுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம பேஜுக்கு ஒரு டைட்டில் தந்துடுறோம். ஓகேங்களா? இப்போ பார்க்க போகிறது வந்து பேடிங் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ பேடிங் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ ஆஃப்டர் ஹெட்க்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட பாடி செக்ஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிச்சு. இப்போ டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் S அழுத்தி என்னோட டாக்குமெண்ட்டை இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ என்ன நேமில் சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பேடிங் அப்படின்ற நேமே கொடுத்துடலாம். ஏன்னா அந்த டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ padding.html அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ தென் கொடுத்துட்டு பேஜ் இப்போ சேவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் ஒரு டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு டிவ் யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு H1ல ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ H1ல இப்போ வந்து நம்ம சேனல் நேமே LMTech அப்படின்னு தரேன். ஓகேங்களா? ஸோ LMTech அப்படின்னு தந்துட்டேன். ஸோ இந்த பேஜ்லேயே தான் நான் ஸ்டைல் எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ டைட்டிலுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஸ்டைல் அப்படின்ற டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டைல் அப்படின்னு ஓப்பன் பண்ணியாச்சு. தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டைலுக்குள்ளே இந்த டிவ் அப்படின்ற பாக்ஸுக்கு டேகுக்கு நான் ஸ்டைல் எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ டிவ் அப்படின்ற டேகுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டைல் எழுதுறேன். என்ன அப்படின்னா ஹைட் தரேன். ஓகேங்களா? ஸோ ஹைட் வந்து 300 பிக்சலும் வித் வந்து ஓகேங்களா? ஸோ வித் வந்து ஒரு 400 பிக்சலும் தரேன். ஓகேங்களா? ஸோ 400 பிக்சலும் தந்துட்டேன். தென் வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ப்ளூ அப்படின்னு தரேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பேஜை ரன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த இடத்துல ரன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் ஃபைல் பாக்ஸில் என்னோடய பேஜை ரன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம டிஃபால்ட்டாக என்ன பார்க்கலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கண்டென்ட் வந்து லெஃப்ட் சைட்லேயும் டாப்லேயும் ஒரு மேக்ஸிமம் ஸ்பேஸில் தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஸ்பேஸ் வந்து எனக்கு தனியாக தெரியும். ஓகேங்களா? ஸோ எங்கள் கண்டென்ட் வந்து டிஃபால்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட்டில் கொஞ்சம் எனக்கு ஒட்டிகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை லெஃப்ட் சைட்லேருந்து மூவ் பண்ணுறதுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட்டை வெளியேந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா மார்ஜின். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் மார்ஜின் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு நான் கொடுத்து சொல்கிறேன் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ மார்ஜின் லெஃப்ட் வந்து இப்போ ஒரு 50 பிக்சல் தந்துட்டேன். ஸோ பிக்சல் கொடுத்துட்டு இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என் கண்டென்ட்க்கு வெளியே ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா எனக்கு மார்ஜினும், என் கண்டென்ட்க்கு உள்ள ஸ்பேஸ் வரணும்னா பேடிங்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் பேடிங் லெஃப்ட் கொடுக்குறேன். ஸோ பேடிங் ஐஃபன் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஒரு 50 பிக்சல் தரேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட டெக்ஸ்ட் கலரை மாற்றிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் கலர் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒயிட் அப்படின்னு தரேன். ஓகேங்களா? ஸோ ஒயிட்னு தந்தாச்சு. இப்போ பேஜ் போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தாங்க நம்மளோட பாக்ஸுக்கு வெளியே வந்து லெஃப்ட் சைடில் வந்து 50 பிக்சல் மூவ் ஆயிருக்கா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் பேடிங்கில் வந்து லெஃப்ட் சைடு எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா 50 பிக்சல் மூவ் ஆக சொல்லியிருக்கேன். ஸோ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணனா தெரியுதுங்களா? ஸோ கண்டென்ட்க்கு உள்ளே எனக்கு லெஃப்ட் சைடில் ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க லெஃப்ட் சைட்லேருந்து என் கண்டென்ட்க்கு வந்து 50 பிக்சலில் மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்ஜின் அப்படிங்கிறது அவுட்டர் ஸ்பேஸ், பேடிங் அப்படிங்கிறது இன்னர் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்தது நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து மார்ஜின். ஸோ மார்ஜின் வந்து ரைட் தரேன். ஓகேங்களா? ஸோ மார்ஜின் ஸோ ரைட் வந்து இப்போ ஒரு 80 பிக்சல் தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஜை சேவ் பண்ணிடலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நம்ம பேஜுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் அப்படி நமக்கு நல்லா தெரியும்.
ஸோ நம்மளோட பாக்ஸோட வித் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 400 ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து கண்டென்ட் எவ்வளோ மூவ் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னா பேடிங் ரைட்லேருந்து 80 பிக்சல் மூவ் பண்ண சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து இதுலேருந்து 80 பிக்சல்ஸ் மூவ் ஆயிருக்கு. ஸோ வித்து 400 இருக்கும்போது ரைட் வந்து கம்மியாக கொடுத்ததுக்கனால நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 150 ரைட்லேருந்து மூவ் ஆக சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு இந்த கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்னா என்னோட ரைட் சைடில் ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம பாக்ஸுக்குள்ளே ஓகேங்களா. ஸோ பாக்ஸுக்குள்ளே ரைட் சைடில் 150 பிக்சலில் மூவ் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ பேடிங் அப்படிங்கிறது உள்ளே மூவ் ஆகுறது ஓகேங்களா. ஸோ இப்போ தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ பேடிங்கே என்ன பண்ணலாம்னா டாப்க்கு பார்க்கலாம். ஸோ பேடிங் டாப் அப்படின்னு தந்துடலாம் ஓகேங்களா. ஸோ பேடிங் டாப் கொடுத்துட்டு ஒரு 50 பிக்சல் தரேன். ஸோ சேவ் பண்ணிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நான் கொடுக்க உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட அவுட்டரில் கண்டென்ட் வந்து மாறுது ஓகேங்களா. அதாவது ஸ்பேஸ் வந்து லெஃப்ட்டில் வந்து 50 பிக்சல்ஸ் வந்துருக்கு, ரைட்டில் வந்து நான் 150 கொடுத்துருக்கேன். தென் வந்து டாப்பில் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா 50 பிக்சல்ஸ் வந்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ இன்னுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 80 பிக்சல்ஸ் வந்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ 80 பிக்சல் கொடுத்துட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ வர என் கண்டென்ட் வந்து சென்டர் ஆகிட்டு வருது. ஸோ தென் வந்து பேடிங்லேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாட்டம் தரேன் ஓகேங்களா. ஸோ பேடிங்கில் பாட்டம் தரேன். ஸோ பாட்டம் வந்து எவ்வளோ கொடுக்கலான்னா ஒரு 60 பிக்சல் தரலாம் ஓகேங்களா. ஸோ 60 பிக்சல் கொடுத்தாச்சு. பேஜை இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ எனக்கு 60 பிக்சல் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. நம்ம கொடுக்க பேடிங் வந்து எப்படி ஆகும் அப்படின்னா நம்ம கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகிக்கிட்டே வரும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாகவும் பேடிங் நீங்கள் தரலாம் ஓகேங்களா. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரே லைன்லேயும் தந்துடலாம். ஸோ மார்ஜினுக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி. ஸோ பேடிங் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இன் கோலன் ஃபர்ஸ்ட் வந்து டாப்புக்கு தரும் ஓகேங்களா. ஸோ நான் டாப்பில் வந்து ஒரு 120 பிக்சல் வர சொல்லிடுவேன். 120 நான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ 50 பிக்சல் ஓகேங்களா. ஸோ 50 பிக்சல் கொடுத்துட்டேன் டாப்புக்கு. தென் ரைட்டில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 80 பிக்சல் தரேன் ஓகேங்களா. ஸோ ரைட்டில் 80 பிக்சல். நான் பாட்டமில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 50 பிக்சல் ஓகேங்களா. ஸோ லெஃப்ட்டில் வந்து ஒரு 70 பிக்சல் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. கொடுத்துட்டு இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் தனித்தனியாக கொடுக்காம எல்லாத்தையும் ஒரே லைன்லேயே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டாப் காசு. இப்போ டாப்பில் வந்து சேஞ்ச் பண்ணுற டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ டாப்பில் 80 பிக்சல்ஸ் தரேன் ஓகேங்களா. ஸோ டாப்னா இது தானே. ஸோ டாப்பில் எனக்கு 50லேருந்து இன்னொரு 80 இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. தென் வந்து லெஃப்ட் சைடா ஸோ ரைட் சைடு வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா 80 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் 120 தரேன். ஸோ பேஜஸ் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ எனக்கு 120 மூவ் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனியாகவும் தரலாம் ஓகேங்களா. இல்லை அப்படின்னா எப்படி நம்ம மார்ஜினுக்கு பார்த்தோமோ அதே அந்த மார்ஜினை வந்து சென்டர் பண்ணமோ அதே மாதிரி பேடிங்கும் நீங்கள் சென்டர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ பேடிங் வந்து ஆட்டோ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டென்ட் வந்து சென்டர் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ பேஜ் ஸோ ஆட்டோ பேடிங் வந்து ஆட்டோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சென்டராக வந்துடும் ஓகேங்களா. இந்த இடத்துல உங்களுக்கு நான் நோட்ஸ் தரேன் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் லைன் போட்டுக்கலாம். ஸோ கமெண்ட் லைன் போட்டுட்டு ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேடிங் பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ பேடிங் என்ன பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக பார்த்தோம். பேடிங் எனக்கு லெஃப்ட் சைடு வேணுமா, இல்லை பேடிங் எனக்கு ரைட் சைடில் வேணுமா, இல்லை பேடிங் வந்து எனக்கு டாப்பில் வேணுமா, ஸோ இல்லை அப்படின்னா பேடிங் வந்து பாட்டமில் வேணுமா அப்படின்ட்டு பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ பாட்டமில் வேணுமா அப்படின்னு பார்த்தோம். தென் வந்து பேடிங் வந்து காமனாக நீங்கள் எல்லா சைஸ்க்கும் தரலாம். ஸோ டாப் சைடு வேணுமா, இல்லை வந்து ரைட் சைடு வேணுமா, இல்லை அப்படின்னா பாட்டம் சைடு வேணுமா, இல்லை லெஃப்ட் சைடில் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பேடிங் வந்து சென்டர் ஓகேங்களா. ஸோ மார்ஜினில் பார்த்த மாதிரி உங்களுக்கு பேடிங் வந்து நீங்கள் ஆட்டோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சென்டராக மாறிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேடிங்கோட 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.